الرحيم. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை அவர்கள் பெரிதாக கொண்டாடுவார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஒரு காரியத்தின் நிறைவைத்தான் பெரிதாக கருத வேண்டும். வைன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீமி, அமல்கள் அவற்றின் முழுமை நிறைவை கொண்டுதான் இருக்கிறது. ஆரம்பித்த அமல் முழுமை அடைந்து விட்டதா, இறைவனுக்கு பொருத்தமானதாக ஆகிவிட்டதா என்பதையே ஒரு மூமின் கவனிப்பான். மீண்டும் அதுபோல் அதைவிட சிறந்த முறையில் தனது அமல்களை அமைத்துக் கொள்வான். ஒரு மூமினுக்கு அமல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதென்பது அவனுக்கான பாக்கியமாகும். அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிட்டால் அது இன்னும் பெரிய பாக்கியமாகும். ஒருவர் மலையளவு அமல் செய்தும் அது அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகவில்லை எனில் அதனால் அவருக்கு எந்த பயனும் இல்லை. ஒருவரது ரகசியமான பொதுவான அமல்கள் சம்பந்தப்பட்ட, வாழ்வியல் சம்பந்தப்பட்ட என எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருப்பது அவசியம். அமல்கள் அல்லாஹ்விடம் கபூல் ஆவதற்கு அமல் செய்பவரிடம் இஹ்லாஸ் எனும் மன தூய்மை இருப்பது அவசியமாகும். ஒருவர் சிறிய அமலை இஹ்லாஸோடு செய்கிறார், அது இறைவனிடம் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஒருவர் பெரிய அமலை இஹ்லாஸ் இல்லாமல் புகழுக்காக செய்கிறார், அது இறைவனிடம் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், லா தஹ்தம்மு லிகில்லத்தில் அமல் வஹ்தம்மு லில் கபூல். நீங்கள் செய்கிற அமல் குறைவாக இருக்கிறது என்பதற்காக கவலைப்படாதீர்கள், அது கபூலியத் ஆக வேண்டும் என்பது பற்றி கவலைப்படுங்கள். மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், கூனு லிகபூலில் அமலி அஷத்த இஹ்திமாம மின்கும் பில் அமலி அலம் தஸ்மஉல்லாஹ அஸ்ஸ வஜல் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அமல் கபூல் செய்யப்பட வேண்டும் என்று மிகுந்த கவலைப்படுபவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறார், மெய்யாகவே அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்வது பயபக்தியுடையவர்களிடமிருந்துதான். நமது அமல்கள் கபூலாக தொடங்கிவிட்டால் நமது வாழ்வில் முழுவதும் பிரகாசம்தான். நமது சந்ததிகளுக்கும் அது பிரகாசமாகி விடுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஒரு குர்பானி அல்லாஹ்விடம் கபூலானது. வருடந்தோறும் அவர்களின் தியாகம் நினைவு கூறப்படுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். மினா நினைவு கூறப்படுகிறது. அந்த குர்பானியை தடுக்க வந்த ஷைத்தான் வருடாவருடம் லட்சக்கணக்கான ஹாஜிகளால் கல்லடிபடுகிறார். நமது அமல்கள் அல்லாஹ்விடம் கபூல் செய்யப்பட்டால் அதன் பரக்கத்தினால் நமது 7 தலைமுறைகளுக்கு அதன் பாக்கியம் தொடருகிறது என்று பெருமக்கள் கூறுவார்கள். அதுபோல நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனது தந்தை தமது பிள்ளைகளில் எனக்கு மட்டும் ஒரு அடிமையை அன்பளிப்பாக கொடுக்க முன் வந்தார்கள். இது எனது தாயாருக்கு தெரிய வந்தபோது அவர் எனது தந்தையிடம், உங்களுடைய இந்த செயலை அல்லாஹ்வும் அவனது தூதரும் கபூல் செய்வார்களா என்று முதலில் பார்க்க வேண்டும். நான் நபி அவர்களிடம் சென்று இது சம்பந்தமாக ஆலோசனை செய்து வருகிறேன். அவர்கள் இதனை பொருந்திக் கொண்டால் நானும் பொருந்திக் கொள்வேன், இல்லையெனில் நானும் பொருந்திக் கொள்ள மாட்டேன் என்று கூறினார். அவ்வாறே அனைவரும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சமூகத்திற்கு வந்து இது சம்பந்தமாக ஆலோசித்த போது நபி அவர்கள் எனது தந்தையிடம், உமக்கு இவர் அல்லாமல் வேறு பிள்ளைகள் உள்ளனரா என கேட்க, ஆம் அல்லாஹ்வின் தூதரே இருக்கிறார்கள் என்று எனது தந்தை பதில் அளித்தார்கள். அவர்களுக்கும் இது போன்ற அன்பளிப்பை கொடுத்துள்ளீரா என்று கேட்க அவர்கள், இல்லை நாயகமே என கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், அப்படியெனில் உம்முடைய பாவத்திற்கு நான் துணை நிற்க மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். ஆக ஒரு செயலை அல்லாஹ்வும் அவனது தூதரும் கபூல் செய்தால்தான் அதற்கு மரியாதை, இல்லையெனில் அதற்கு எவ்வித பிரயோஜனமும் இல்லை. நல்ல அமல்கள் செய்துவிட்டு நாம் செய்தது நல்ல அமல்கள் தானே, இதுவும் கூட ஏற்றுக்கொள்ளப்படாதா, இதையுமா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நாம் நினைக்கலாம். நான் அதில் தூய்மையான எண்ணமும்
இணைய வேண்டும் என்பதை மறந்து விடுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில், நரகத்தின் முதல் எரிகொல்லி யாரெனில் 3 பெரும் நல்ல அமல்களை செய்தவர்கள் தான் என்று கூறுகிறார்கள். ஒருவர் நிறைய கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட ஆலிம், இரண்டாம் அவர் நிறைய பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட செல்வந்தர், மூன்றாம் அவர் இறைவனின் பாதையில் தன்னுயிர் நீத்த ஷஹீத். மறுமையில் இவர்களை அழைக்கிற அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்த பாக்கியங்களை நினைவுபடுத்துவார். உங்களுக்கு இவ்வாறான அருட்கொடை வழங்கினேனே, எனக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்பார். முதலில் ஆலிம், யா அல்லாஹ், உமது வேதத்தை மார்க்கத்தை கற்றேன், அதனை மக்களுக்கு எத்தி வைத்தேன் என்று கூறுவார். அப்போது அல்லாஹ், இல்லை, அவற்றை நீ எனக்காக செய்யவில்லை, மக்கள் உன்னை பெரிய காரி ஆலிம் என்று புகழ்வதற்காக செய்தாய். அப்புகழ் உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது, இப்போது அதற்கான எந்த பங்கும் கிடையாது என்று கூறுவார். இறுதியில் அவர் முகம் குப்புற இழுத்துச் செல்லப்பட்டு நரகில் போடப்படுவார். அடுத்து செல்வந்தர், இறைவா, எனது பொருளாதாரத்தை உனது வழியில் தாராளமாக செலவு செய்தேன் என்று தனது தர்மங்களை அவர் பட்டியலிடுவார். அப்போது அல்லாஹ், இல்லை, அவற்றை நீ எனக்காக செய்யவில்லை, மக்கள் உன்னை பெரிய காரி, பெரிய செல்வந்தர், மக்கள் உன்னை பெரிய செல்வந்தர் என்று கொடையாளி என்றும் சொல்வதற்காக செய்தாய். அப்புகழ் உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது, இப்போது அதற்காக எந்த பங்கும் கிடையாது என்று கூறுவான். இறுதியில் அவர் முகங்குப்புற எடுத்துச் செல்லப்பட்டு நரகில் போடப்படுவார். அடுத்ததாக ஷஹீத், யா அல்லாஹ், உனக்காக என்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்தேன் என்று கூறுவார். அப்போது அல்லாஹ், இல்லை, அவற்றை நீ எனக்காக செய்யவில்லை, மக்கள் உன்னை பெரிய வீரன் என்று உயிர் தியாகி என்றும் சொல்வதற்காக செய்தாய். அப்புகழ் உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது, இப்போது அதற்கான எந்த பங்கும் கிடையாது என்று கூறுவான். இறுதியில் அவர் முகம் குப்புற இழுத்துச் செல்லப்பட்டு நரகில் போடப்படுவார். உண்மையாகவே அம்மூவரும் அல்லாஹ்வுக்காக அவைகளை செய்திருக்க மாட்டார்கள், புகழுக்காகத்தான் செய்திருந்தார்கள். அதனை அல்லாஹ் அப்போது வெளிப்படுத்தி காட்டுகிறார். எனவே நாம் நம்முடைய அமல்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நமது அமல்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்ற கவலை உள்ளத்தில் இருக்க வேண்டும். முகஸ்துதி நிரம்பிய இவ்வுலகில் எந்த ஒரு சிறிய காரியமும் பிறருக்கு காட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்படுகிறது. உண்மையான இஹ்லாஸ் என்பது இன்றைய காலத்தில் அறவே காணப்படுவதில்லை. இன்றைய காலகட்டத்தில் செய்யப்படுகிற பல்வேறு தான தர்மங்கள் போன்ற காரியங்களில் இஹ்லாஸ் இல்லாத காரணத்தால் அவற்றின் விளைவுகள் பெரிதாக காணப்படுவதில்லை. நமது சொற்களில் இஹ்லாஸ் இல்லாத காரணத்தால் அந்த சொற்கள் மதிப்பற்றவையாக ஆகிவிட்டன. நமது செயல்பாடுகள் நமது ரப்பினால் கபூல் செய்யப்பட வேண்டுமே என்று ஆசைப்பட வேண்டும். நமது அமல்கள் கபூல் செய்யப்படுவதற்குண்டான நிபந்தனைகள் என்ன? ஒன்று, நமது எண்ணங்கள் நியத் சரியானவையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா யுபஅஸுன் நாஸு அலா நிய்யாத்திஹிம், நாளை மறுமை நாளில் மக்கள் தங்களது எண்ணங்களுக்கு தக்கவாறு எழுப்பப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது நல்ல எண்ணங்களை உடையவர்களாக இவ்வுலகில் வாழ்ந்தால், இஹ்லாசுடன் அமல்கள் செய்தால் நாளை மறுமையில் அதற்கான நல்ல பிரதிபலன்களை காண்பார்கள். தீய எண்ணங்களை உடையவர்களாக இவ்வுலகில் வாழ்ந்தால், இஹ்லாஸ் இன்றி அமல்கள் செய்தால் நாளை மறுமையில் அதற்கான தீவினைகளை காண்பார்கள். காபாவை கட்டுகிற பணி அல்லாஹ்வின் கட்டளையின் பேரிலேயே நடைபெற்றது. அதை கட்டிய இருவரும் நபிமார்கள். பூமியில் அல்லாஹ்வின் முதல் இல்லம் அது. ஆனாலும் அதில் அல்லாஹ்வுடைய கபூலியத் அமைய வேண்டுமே என்ற கவலையுடன் துஆ செய்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இவ்வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய போது, எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீ யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறினார்கள். அமல்கள் செய்கிற போது நமது அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற ஆதரவும் பயமும் இருக்க வேண்டும், பெருமை இருக்கக்கூடாது. வல்லதீன யுத்தூன மா அத்தவ குலூபுஹும் வஜிலத்தும் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன் வஉலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத்தி வஹும் லஹா சாபிகூன். இன்னும் எவர்கள் தம் இறைவனிடம் தங்கள் திரும்பிச் செல்ல வேண்டியவர்கள் என்று அஞ்சும் நெஞ்சத்தினராய் நாம் கொடுத்ததிலிருந்து தங்களால் இயன்ற மட்டும் அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கிறார்களோ, அவர்களும் இத்தகையவர்கள் தான் நன்மைகளின் பக்கம் உரைகின்றனர். இன்னும் அவற்றை நிறைவேற்றி வைப்பதில் முந்துபவர்களாகவும் இருப்பார்கள். 3, அமல்கள் செய்ததற்கு பிறகு, யா அல்லாஹ்,
இதை ஏற்றுக்கொள் என்று இறைவனிடம் துஆ செய்ய வேண்டும். 4, அமல்கள் செய்ததற்கு பிறகு இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எனது அமல்களில் குறைகள் இருந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள் இறைவா என்று கேட்க வேண்டும். ثم أفيضوا من حيث أفاض الناس واستغفروا الله إن الله غفور رحيم. நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற முஸ்தலிஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் திரும்பி செல்லுங்கள். அங்கு அதாவது மினாவில் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றார். அல்லாஹ் இந்த வசனத்தில் ஹஜ்ஜின் கடமைகள் நிறைவடைந்ததும் பாவ மன்னிப்பு தேடச் சொல்கிறான். இது போன்ற எல்லா அமல்களிலும் அவற்றை முடித்ததற்கு பிறகு பாவ மன்னிப்பு தேட வேண்டும். 5, அல்லாஹ் எனக்கு செய்த அருள்கொடைகளுக்கு மத்தியில் நான் செய்த அமல்கள் மிக குறைவானதுதான் என்ற பணிவான எண்ணம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒரு அமல்கள் துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகிவிட்டது என்பதன் அடையாளங்கள் என்ன? அந்த அமல்களை செய்ததற்கு பிறகு அவருடைய வாழ்வில் பாவங்கள் குறைய ஆரம்பித்துவிடும். அவரிடத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொடர்ந்து நல்ல அமல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்முடைய அமல்களை இஹ்லாஸானதாக ஆக்கி அவனிடத்தில் கபூலியத்தை பெறக்கூடியவைகளாக ஆக்கி அருள் புரிவானாக.